ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சென்னை ஒன் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பஸ் அண்ட் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும், அதுவும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இந்த ஆப்லேருந்து நீங்கள் டேரெக்டாகவே பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பஸ்ஸில் இருக்கீங்கன்னா எல்லா பஸ்லேயுமே ஒரு கியூஆர் கோட் அண்டு ஓடிபி கொடுத்துருப்பாங்க. அதை என்டர் பண்ணி நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்லேருந்து டேரெக்டாக எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜில் இந்த பிளான் யுவர் ஜேர்னிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த பிளேஸில் உங்களோட லைவ் லொக்கேஷன் காட்டும். நீங்கள் அங்கேருந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னா 2 மட்டும் என்டர் பண்ணால் போதும். இப்போ நான் இங்கே கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்ங்கிறத என்டர் பண்ணிக்கிறேன் ஃப்ரம்மில். அடுத்து 2ல் திருவான்மியூர் பஸ் டெர்மினஸை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் லொக்கேஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு கோயம்பேடுலேருந்து திருவான்மியூர் போகிறதுக்கு எல்லா ரூட்ஸும் காட்டும். அண்டு டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு காட்டிடும். இந்த டாப்பில் நம்ம என்னென்ன மோட்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்கிறத காட்டும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மெட்ரோவில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிற மாதிரி காட்டுது. ஸோ நீங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு மெட்ரோ அண்ட் பஸ் ட்ராவலுக்கு கியூஆர் கோட் ஜெனரேட் ஆகிரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆப்லேருந்து நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா இங்கே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு லோ காஸ்ட்டாக இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி பஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ட்ராக் பஸ்ஸுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த பஸ் எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ டைமில் வருதுன்னு இங்கே காட்டும். இல்லை உங்களுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக போகணுன்னா நீங்கள் ஆட்டோவுக்கு ஸ்விட்ச் பண்ணி ஆட்டோவும் புக் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பஸ்ஸோட ஓடிபி இல்லை கியூஆர் கோட் என்டர் பண்ணி புக் பண்ணணுன்னா இங்கே பஸ் ஓடிபி கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எல்லா பஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஓடிபி போட்டிருக்கும் அந்த கியூஆர் கோட் பக்கத்துலேயே. அதை என்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப்பில் ட்ரெயின், மெட்ரோ, அப்புறம் பஸ் பாஸ் இது எல்லாத்துக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் தனித்தனியாக புக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணணுன்னா மெட்ரோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் அண்ட் டூ என்ட்ரு பண்ணி டிக்கெட் புக் பண்ணால் நீங்கள் ஈஸியாக கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் பஸ் பாஸ் எடுக்கணுன்னா இதை யூஸ் பண்ணி 1000 ருபீஸ்க்கு மந்த்லி பாஸ் பை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிம் ஆர் நேவி யூபி யூஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் சரி ₹1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப்பில் எக்ஸ்ப்ளோர் செக்ஷனில் நீங்கள் ஏதாவது பிளேஸஸ் சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ இந்த ஆப்பில் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.